ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சாஷி. இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்கில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, டபுள் செயின் ஸ்டிச்சுக்கும் செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா செயின் போட்டுக்கணும். 2 லைன்லேயுமே செயின் போட்டுலாம். நார்மலாக நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் போட்டுக்கணும். எப்பவும் போல் பேக் செயின் போட்டு ரெண்டு லைனுக்கும் நம்ம வந்து செயின் போட்டு வந்துடலாம். இப்போ நம்ம போட போகிறது வந்து டபுள் செயின் ஸ்டிச். இதுவும் கீழே வந்து சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ சில்க் த்ரெட். இப்போது இந்த இந்த நம்ம ஜரி த்ரெட்டில் போட்டிருக்கோம்ல, அதுக்குள்ளே போடணும். செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். அதுக்குள்ளே அவ்வளோதான். இது வந்து டபுள் செயின் ஸ்டிச். இன்னும் எப்பவும் போல் வெளியே வந்து இப்போ வந்து நம்ம செயின் வித் ஜிக்ஸாக் போட போகிறோம். இதுக்கும் வந்து நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் எப்பயுமே நம்ம 2 ஸ்டாண்ட்ஸாக தான் எடுத்துக்கணும். இப்போது இதில் வந்து ஆப்போசிட்டில் அங்கே வச்சு ஒரு லாக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இது வந்து செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச். கடைசியாக என் நாட் போட்டுக்கலாம். அடுத்து வந்து வெறும் ஜிக்ஸாக் மட்டும். ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். பேக் செயின் போட்டுட்டு வச்சு ஒரு லாக் பண்ணிவிட்டு இப்படி. இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. நல்லா ஸ்டிச் போட நம்ம வந்து இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டு கிடைக்கும். லோடு போடுறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த த்ரெட்டை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். இந்த கம் ஒட்டி காஞ்சதும் இதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டிச்சு போட போகிறோம். இப்போ இந்த இது வந்து இந்த த்ரெட்டை ஒட்டி அது காஞ்சதுக்கப்புறம் பேக் ஸ்டிச் இங்கே போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் க்ராஸாக நம்ம ஜிக்ஸாக் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் வரும். ஆனால் அது நம்ம த்ரெட்டு மேலே போடுறோம். இந்த ஸ்டிச் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம இப்போ லோடு அதெல்லாம் போடுறோம்ல, அந்த லோட் போட்டு கம் போட்டு ஒட்டிட்டு இது நம்ம அதில் போட்டு த்ரெட்டு வச்சு நம்ம போட்டோம்னா
கொஞ்சம் grip கிடைக்கும். அதனால தான் போடுறோம். அவ்வளோதான். இப்போ இங்கே ஒரு எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். இது வந்து நான் ஷீவிங் த்ரெட்டால் தான் போட்டிருக்கேன். சில்க் த்ரெட்லாம் இல்லை, வெறும் ஷீவிங் த்ரெட்டால் தான் போட்டிருக்கோம்.